ஹாய் வணக்கம், நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோவில் ஒரு க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் பார்க்கணும், அண்ட் எக்ஸ்பைரி பக்கத்தில் ப்ளே பண்ணுறதுனால இல்லை இப்போ இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதத்தோட எக்ஸ்பைரி 18ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஜூலை எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரீமியம் ஆப்ஷனில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷனில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்டுக்கே 25,000 30,000 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரிஸ்க் எடுக்கலாமா? வாலட்டிலிட்டிங்கிறது இன்னும் நல்லா இருக்கா? ஏன்னா க்ரூட் ஆயில் இந்த வார் நடந்துகிட்டு இருந்தனால நல்ல வாலட்டைலாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கே பெரிய லெவலில் ஏறி இறங்கும். பர்சன்டேஜ் 5%, 8% அப்படின்லாம். இதுக்கப்புறம் அப்படி போகுமா? இது எப்படி பார்க்கறது? தென் எக்ஸ்பைரி ரிலேட்டடாக எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மொத்தமாக பார்க்க போகிறோம் க்ரூட் ஆயிலை பற்றி. இனியும் தனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையில் குளோபல்ல ட்ரேட் ஆகுது. யூஎஸ் ஆயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டாலர்ல ட்ரேட் ஆகிறது நம்ம கன்வெர்ட் டு ஐஎன்ஆர். இங்க என்எஸ்சி அண்ட் எம்சிஎக்ஸ் ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் நீங்க க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்க கான்ட்ராக்டை பொறுத்தவரை மினி இருக்கு, மெகா இருக்கு. மினினா 10, மெகானா 100. சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம பிளே பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் நமக்கு மந்தோட மிட்ல எக்ஸ்பயர் ஆகும். சம்டைம்ஸ் 16, 15, 18 இந்த டைம்ல எக்ஸ்பயர் ஆகும். எக்ஸ்பைரி டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு 2 to 3 month கான்ட்ராக்ட்ங்கிறது அவைலபிளா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. இந்த க்ரூட் ஆயில் பொறுத்தவரை நல்ல வாலட்டைலா இருக்கும். எந்த டைம்ல அப்படின்னா இன்வென்ட்ரி அண்ட் ஒபெக் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் குளோபல் டொனால்ட் ட்ரம்ப் எனி ப்ராப்ளம் டென்ஷன் வருது, ஒரு பேண்டமிக். இப்போ பாருங்க, கொரோனா டைம்ல க்ரூட் மைனஸ் கூட போச்சு. அப்போ இந்த மாதிரி டைம்ல நல்ல வாலட்டைலா இருக்கும். மற்ற நேரங்களில் அமைதியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ரேஞ்ச் $10 to $15 ரேஞ்சுக்குள்ள அது ட்ரேட் ஆகலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய குளோபல் கியூஸ் அப்படிங்கிறது. தென் அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்போ நீங்க நிஃப்டியில ட்ரேட் பண்ணும்போது பார்த்துருக்கலாம், அங்க இந்தியா விக்ஸ் அப்படின்னு இருக்கும். அது நிஃப்டியோட வாலட்டிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை இதுக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருக்கா? இப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இண்டெக்ஸ் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்குள்ள ஏறலாம் இறங்கலாம், நல்ல ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ இந்த இந்தியா விக்ஸ் பொறுத்தவரை நிஃப்டியில உங்களுக்கு 20க்கு மேல இருந்தால் நல்ல வாலட்டைல், நிஃப்டி பெருசா ஏறு இறங்கும். 1500 பாயிண்ட் 2000 பாயிண்ட் அப்படிம்பாங்க. தென் லோ விக்ஸ் 14 கீழே இருந்தால் பெருசா ஏறாது இறங்காது அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி க்ரூட் ஆயில் இருக்கு. சரிங்களா? ஏன்னா க்ரூட் ஆயிலும் பேனிக் இதெல்லாம் வரும்போது நல்ல வாலட்டைலா இருக்கு இல்லைங்களா, பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த க்ரூட் ஆயிலுக்கு சிகாகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது ஹை வாலட்டைல், லோ வாலட்டைல நம்ம மெஷர் பண்ண யூஸ் பண்ணலாம். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, ஹை வாலட்டைல் டைம்ல இங்க ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் ஷூட் அப் கொடுக்கும். மார்க்கெட்டும் நல்ல மொமெண்டம் கொடுக்கும். பையர்ஸுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செல்லர்ஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கும். சரிங்களா? இதுவே லோ வாலட்டைலா இருக்கு அப்படின்னா செல்லருக்கு அட்வான்டேஜா இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகலாம். லைக் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாதுன்னு வச்சு அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு க்ளோசர் டு எக்ஸ்பைரியில பையர்ஸ்னால ஹை வாலட்டைல் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிகாகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னேன் இல்லைங்களா, நான் ட்ரேடிங் வியூவோட எடுத்திருக்கேன். OVX அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, இது சிகாகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வார் ஈரான் யூஎஸ் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 30 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 32, 40, 52 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். வார் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுறாங்க, ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. வாலட்டில் இண்டெக்ஸ் பாருங்க 120 வரையும் போகுது. தென் இங்க மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ நான் சார்ட் எடுக்கிறேன். இங்க பாருங்க, சைஸ், கேண்டலோட சைஸ், ஒவ்வொரு கேண்டல் பாருங்க. இது வீக்லி கேண்டல் தான் வச்சிருக்கிறது. முன்னாடி பாருங்க, வீக்லி கேண்டல் எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு. லைக் ஒரு வாரத்துக்கே 300 பாயிண்ட் 400 பாயிண்ட். க்ரூட் ஆயிலோட மொமெண்டம் சொல்றேன், மேலே கீழே ஏறி இறங்கும் இல்லைங்களா, சின்னதா இருக்கும். இதுவே இந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆக ஒரு வாரத்தோட மூமெண்டம் இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கும் காட்டுறேன். இங்க பாருங்க 2300 பாயிண்ட். ஒவ்வொரு கேன் சைஸ் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட மூமெண்டம், முக்கியமா க்ரூட் ஆயிலோட மூமெண்டம் அப்படிங்கிறது பெருசாகும். இப்போ வாலட்டிலிட்டி பாருங்க 53ல நிக்குதுங்களா, 53. இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கேண்டில் ஸ்டிக் ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சு, 1000 பாயிண்ட் மூமெண்டம். சரிங்களா? இங்க 2500 பாயிண்ட் போயிடுது, இங்க 1000 பாயிண்ட். ஏன்னா 100ல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் பாதியா இருக்கு இல்லைங்களா. இன்னும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது இறங்க க்ரூட் ஆயிலோட மூமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு குறையலாம். ஏன்னா க்ரூடுங்கிறது நம்ம ஜஸ்ட் கன்வர்ஷன் தான். யூஎஸ் ஆயிலோட கன்வர்ஷன் தான் ஐஎன்ஆர்ல நம்ம இங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அங்க என்ன ட்ரேட் ஆகுது, நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணுதோ அப்படியே இங்க நடக்கும். சரி, இப்போ இந்த வாலட்டிலிட்டினால நம்ம என்ன பார்க்கலாம், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரி, நீங்க இந்த
ஆப்ஷன் செயின் இதுக்குள்ள வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் தன்னோடதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில இப்போ இங்க ப்ரீமியம் பாருங்க, ப்ரீமியம் பொறுத்தவரையில் அட் மணி இப்போ வந்து ஒரு 7,000 கான்ட்ராக்ட் எடுத்துட்டா 400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. இப்போ நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ரிஸ்க் பாருங்க, உங்க ரிஸ்க் அப்படிங்கிறது 41,000 ரூபாய், 41,000 ரூபாய் பக்கம் வருது. அப்படிங்கும்போது இது ஹை ரிஸ்க். சடனா ஒரு மொமெண்டம் வருதுன்னா ஈஸியா உங்களோட ஒரு 10,000 15,000 ரூபாய் வந்து ஒருவேளை ஸ்டாப் லாஸ்ன்னு எடுத்துட்டு போயிடும். கரெக்டா கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கொடுக்கும், அது வேற. ஆனா வந்து என்ன அப்படின்னா நீங்க ஹை ப்ரீமியம் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஜூலை எக்ஸ்பைரி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா 16th ஜூலை, இன்னைக்கு வந்து ஜூனு. ஏன்னா இன்னைக்கு ஜூனோட எக்ஸ்பைரி கரெக்டுங்களா, கான்ட்ராக்ட்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜூலை எக்ஸ்பைரி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அப்போ ப்ரீமியம் நமக்கு ஹை வாலட்டைல் கரெக்டா 53 இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. 100ல இருந்தும் போது அப்போ எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க, அடி மணில 600 700 800 கரெக்டா. அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு நல்ல ப்ரீமியம்ங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா வந்து வாலட்டிலிட்டி குறையிறதுனால. ஆனால் உன்னியும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து வார் வந்து ஃபுல்லா நின்றுச்சு, ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் ஓவர் ஆயிடுச்சுங்கும் போது க்ரூட் ஆயில் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து உன்னியும் குறையும். தென் வந்து அடிமணி ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 250 300 இந்த மாதிரி கூட வந்து ட்ரேட் ஆகலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து நீங்க ஒரு எக்ஸ்பைரி வந்து க்ரூட் ஆயில் வந்து நீங்க ட்ரேட் பண்ண வரீங்க அப்படிங்கும்போது, ஒரு நான் இந்தியன் மார்க்கெட் என்னைய பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, எம்சிஎக்ஸோ இல்லை வந்து என்எஸ்சிலையோ நீங்க க்ரூட் ட்ரேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 days ட்ரேட் ஆக விடுங்க. சரிங்களா, 10 to 15 days ட்ரேட் ஆக விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 1 மேல, ஏன்னா ஜூன் எக்ஸ்பைரி தான் நம்ம பண்றோம், ஜூன் 16th எக்ஸ்பைரி, நம்ம வந்து ஒரு 10 days ட்ரேட் ஆக விட்டோம்னா ப்ரீமியம் நல்லா மெல்ட் ஆகும். சரிங்களா, ப்ரீமியம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வரும் அடுத்த மாசத்துக்கு. டேட்டாஸ் வந்து அதாவது இன்வென்ட்ரி டேட்டா, ஒப்பக் மீட்டு, ஏதாவது நியூஸஸ் இதெல்லாம் வரும். அப்போ ப்ரீமியம் லோவாகவும் இருக்கும். அந்த டைம்ல பிளே பண்ணா நமக்கு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். சரிங்களா, ஹை ப்ரீமியம்ல ரிஸ்க் எடுக்கிறத விட லோ ப்ரீமியம்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு மாசம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரீமியம் கரைஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் கடைசியில் நமக்கு ஒரு 10-15 நாள் தான் இருக்கும், அல்ல ஒர்க்கிங் டே 10 நாள் தான். அப்ப நம்ம பிளே பண்றோம் அப்படின்னா லோ ப்ரீமியம் ரிஸ்க் கம்மியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய மூமெண்டம் பிடிக்க முடியும். சரியா, ஆவரேஜா க்ரூட் ஆயில் பார்த்துட்டீங்கன்னா நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ல மூமெண்டம் பாருங்க, நார்மலா நமக்கு வந்து 600 பாயிண்ட்ஸ், 500 to 600 பாயிண்ட், ஒரு கிராஜுவலான நார்மல் மார்க்கெட் கேண்டில் இன்வென்ட்ரி இந்த மாதிரி டைப்ல எல்லாம் வருது ஒரு வீக்ல அப்படின்னா. சரிங்களா, அப்போ ஒரு 500ல 600 பாயிண்ட் மூமெண்டம் வருது. அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 200 பாயிண்ட் ப்ரீமியமும் 150 பாயிண்ட் ப்ரீமியமும் இல்லை 250 கொடுத்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் பிடிக்கிறீங்கன்னா நியாயம். ஆனா வந்து இப்போ ஒரு எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆனாலுமே நீங்க போய் ஹை ப்ரீமியம் வந்து இது பண்ணும்போது என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக கட்டணும். கரெக்டா, ஏன்னா ப்ரீமியம் டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ங்கிறது எவ்வளவு வாங்குற விற்கிறோன்னு இருக்கு, அதுக்கு அதிகமாக கட்ட போறோம். கரெக்டா, தென் ரிஸ்க் அதிகமா இருக்கு. இப்போ நிறைய நெகட்டிவ் இருக்கு நீங்க ஸ்டார்டிங்லேயே க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்றது. அதனால ஒரு 10 days நீங்க ட்ரேட் ஆக விட்டுருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து மிட்ல எக்ஸ்பயர் ஆகிறதுனால ஒரு 10 நாள் விட்டு அடுத்த மாசம் 1 அப்புறம் வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணா எல்லாமே கம்மியா இருக்கும். தென் உங்களால வந்து நல்ல டைரக்ஷனையும் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா, தென் மூமெண்ட்டும் பிடிக்கலாம். இது வந்து என்னோட பார்வை. நீங்க வந்து பண்றீங்க, அந்த பையிங்ல பண்றீங்கன்னா செல்லர்ஸ் பிரச்சனையே கிடையாது. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையில் செல்லர்ஸ் டைரக்ஷனா பண்றது உனி நல்லா இருக்கும். சரிங்களா, டைரக்ஷன் செல்லிங். லைக் இப்போ வந்து க்ரூட் ஆயில் வந்து நீங்க ஒரு நினைக்கிறீங்க லைக் வந்து 5,000, இப்போ எவ்வளவு நிற்கிறான் 7,000, மார்க்கெட் வந்து 7,000க்கு 7,000 இல்லைங்களா, 8,000க்கு மேல போகவே மாட்டான். ஏன்னா பேனிக் குறைஞ்சிருச்சு, வார் நிக்குது, $8,000 பாயிண்ட்ஸுக்கு மேல மார்க்கெட் வந்து போகாது அப்படின்னு ஒரு ரேஞ்சை வச்சுக்கிட்டு, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த ரேஞ்சை வச்சுட்டு நீங்க டைரக்ஷனலா செல் பண்றது மட்டும்தான் சிங்கிள் சைட் க்ரூட்ல நல்ல ப்ராஃபிட்ங்கிறது தரும். சரிங்களா, ஏன்னா திடீர்னு மூமெண்டம் வரதுனால நம்ம அவுட் ஆஃப் த மணி செல் பண்றோம் அப்படின்னா சடனா வந்து அங்க மூவ் ஆகிறதுனால நம்மளால வந்து பெரிய லெவல்ல வந்து அங்க ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கு, நமக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்தவரையில் நீங்க க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்றீங்கன்னா டைரக்ஷன் செல்லிங்க, இதுக்கு மேல வராது, இதுக்கு கீழே போயிடாதுன்னு. நீங்க வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா புட் ஆப்ஷன் போய் இதுக்கு கீழே வந்துடாது செல் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா கால் ஆப்ஷனை போய் இதுக்கு மேல வந்துடாது அப்படின்னு போயிட்டு செல் பண்றது மட்டும்தான் சூப்பரா இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்துருச்சு இல்லைங்களா, டவுன் ட்ரெண்ட் அப்படி கீழே உனக்கு இறங்கிட்டே இருக்கானா 8,000 செல் பண்ணிட்டு 8,000 மேல இந்த மந்த் வராது அப்படிங்கிறது உட்காரலாம். சரிங்களா, செல்லர்ஸுக்கு அதுதான் பெஸ்ட், டைரக்ஷனா செல் பண்றது. பையருக்கு ஒரு 10 days விட்டுட்டு லோ ப்ரீமியம்ல 1 அந்த மாதிரி நல்லா விட்டுட்டு ஒரு மூமெண்டம் இன்வென்ட்ரி இந்த மாதிரியான மூமெண்டமா நீங்க வந்து பிடிக்கிறது.
ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரியா? இது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன். பிடிச்சிருந்தா வந்து நிறைய தெரிஞ்சுக்காத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சிகாகோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்த இந்த இது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இதை பற்றிலாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுவரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.